ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த க்யூட்டான ஹெட்பேண்டும் அந்த குட்டி ஃப்ளவரும் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 6 போட்டுக்கலாம். இந்த ஹெட்பேண்டுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 லூப்பையும் yarn over பண்ணி ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. yarn over நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி வெளியே எடுத்து 3ஐயும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 4 ஹாஃப் டபுள் க்ரோஷே இந்த ஃபஸ்ட்டு ரோவில் போட போகிறோம். இப்போது செயின் 2 போட்டுட்டு உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு போட்ட 2 செயினையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 லூப்லேயும் ஹூக் இப்படி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். எகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 2 லூப்லேயுமே நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். இதே பேட்டர்னை தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அகெயின் செயின் 2 போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் அந்த போட்ட 2 செயினையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஸோ எவ்ரி ரோலையும் 4 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும், ப்ளஸ் அந்த 2 செயின்ஸ். சேம் பேட்டர்ன் எவ்ரி ரோலையும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். 2 கார்னரையும் இந்த மாதிரி சேர்த்தி வச்சுட்டு உங்களோட அனதர் சைடில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த அனதர் சைடில் இருக்க லூப்பை மெதுவாக இந்த சைட் இழுத்துட்டு உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு செயின் 1 போட்டுடலாம். இந்த 2 செட்டையுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உங்கள் ஹூக் வந்துட்டு 2 பீசஸையும் சேர்த்துன மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி வெளியே எடுத்து டைரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். எகெயின் ஒன் மோர் டைம் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். yarn over பண்ணி வெளியே இழுத்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். செயின் 1 போட்டுட்டு குட்டியாக yarn விட்டுட்டு கட் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நீடில் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ ரோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். 21 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணணும். yarn over பண்ணி வெளியே எழுங்க. 2 லூப் இருக்கும். எகெயின் yarn over பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ சேம் மெத்தட் தான். ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over பண்ணி வெளியே இழுப்போம். திருப்பி 2ஐயும் க்ளோஸ் பண்ணுவோம். டோட்டலாக 20 ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களுடைய இந்த லைனில்.
ஓகே, இப்போ செயின் 1 போட்டுட்டு கொஞ்சம் டெயில் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஸ்லிப் நாட்டில் போட்டிருக்க டெயிலை நீடில் வச்சு ஹைட் பண்ணிவிடுங்க. நம்ம ஒர்க் பண்ண பீஸில் எது ராங் சைடு அண்ட் எது ரைட் சைடுன்னு பார்த்துட்டு ராங் சைடு வந்துட்டு உள்ளே வச்சுட்டு ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய டெயில் இருக்கு இல்லையா, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ளவருடைய பேக் சைடில் இருக்க சிங்கிள் லூப், அந்த சிங்கிள் லூப்பில் மெதுவாக உங்கள் நீடிலை உள்ளே விட்டு யானை வெளியிடுங்க. இதில் ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணிட்டோம்னா ஷேப் வந்து மாறிடும். ஸோ எவ்ரி டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே இருக்க லூப்பில் மட்டும் உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக யானை வெளியிடுங்க. கடைசியாக இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு சென்டரில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் டெயில் விட்டுருங்க. இந்த டெயில் வச்சு தான் நம்ம ஹெட்பேண்டில் இந்த ரோஸை அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel for more videos.